காலுவும் டோலுவும் ஒரு காட்டில் வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு முட்டை கூட இருக்குது. ஒரு நாள் காலு சாப்பாடு எடுக்க காட்டுக்கு போகும்போது, டோலு, பார்த்து பத்திரமா இருந்துக்கம்மா. முட்டையவும் பார்த்துக்கோ. நான் போயிட்டு உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவு தேட காட்டுக்கு போகுது. காலு போனதுக்கப்புறம் டோலு அந்த முட்டையை பார்த்துக்கிட்டு முட்டை பக்கத்துலேயே அசந்து தூங்கிடுது. அப்போது டோலுக்கு ஒரு கனவு வருது. தன்னோட முட்டையை ஒரு கழுகு உடைச்சி சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி கனவு வருது டோலுக்கு. உடனே பயந்து எந்திரிச்ச டோலு, ஐயய்யா, கனவா? ச்சே, ஒரு நிமிஷத்தில் நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் கடவுளே. அப்போது அங்கே வந்த காலுக்கிட்ட அழுதுகிட்டே நடந்த விஷயங்களையெல்லாம் சொல்லுது டோலு. சரி விடுமா, இதுக்கெல்லாமா அழுவ? கனவு தானே, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சமாதானப்படுத்துது காலு. அடுத்த நாள் டோலுவோட கூட்டுக்கு ஒரு சிட்டுக்குருவி பறந்து வருது. அக்கா, உங்களால் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன உதவி வேணும் கேளு, முடிஞ்சா செய்கிறேன். இன்னும் 2 நாளில் இறந்து போயிடுவேன். என் கூட்டில் என்னோட முட்டை இருக்குது. அதை எப்படியாவது நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறீங்களாக்கா? அப்போது அங்கே வந்த காலுக்காகும், என்ன பேசுகிற நீ? உன் முட்டையை நாங்கள் எதுக்கு பார்த்துக்கிறனோ? அதெல்லாம் பார்த்துக்கிற முடியாது. நீ வேற யார்கிட்டயாவது போய் உதவி கேளு அப்படின்னு பறவையை விரட்டி விட்டுருது. 2 நாளைக்கு அப்புறம் காலு உணவு தேட போகும்போது காட்டில் பலத்த இடியும் மின்னலுமா இருக்கு. பயந்துக்கிட்டு போய் ஒரு மரத்தில் இருந்த கூட்டில் உட்காருது. அங்கே அந்த சிட்டுக்குருவி தன் முட்டையோட இறந்து கிடக்கிறத பார்த்துருது. ஆ, இந்த குருவியா? எப்படியாவது நம்ம எங்கே தப்பிச்சாகணுமே அப்படின்னு அந்த கூட்டிலேருந்து கிளம்பி அந்த மலைக்குள்ளேயும் இடிக்குள்ளேயும் தன்னோட கூட்டுக்கு வந்து சேர்ந்துருது. ஏன் இந்த மலைக்குள்ளேயும் இடிக்குள்ளேயும் இப்படி வந்திருக்கீங்க? கொஞ்சம் எங்கனையாவது வெயிட் பண்ணிவிட்டு மழை நின்னதுக்கப்புறம் வந்திருக்கலாம்ல. இல்லை, நீ தனியாக இருப்பேன்ட்டு தான் நான் சீக்கிரமே வந்துட்டேன் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டோலுவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து டோலு அங்கனையே இறந்து போயிடுது. என்னாச்சு உனக்கு? எந்திரிம்மா. டோலு, என்னாச்சு உனக்கு? என்னை விட்டு போயிட்டியா? ஏன் என்னை மட்டும் இப்படி தனியாக விட்டுட்டு ஏன் போன? டோலு இறந்ததை பார்த்துட்டு காலு ரொம்பவே மனசு தாங்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா காலு தன்னோட முட்டையவும் அந்த சிட்டுக்குருவியோட முட்டையவும் தூக்கிக்கிட்டு அந்த மலைக்குள்ளேயே தன்னோட சித்தி வீட்டுக்கு போகுது. நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இந்த 2 முட்டைங்களையும் நீங்கள் தான் பாதுகாக்கணும். ஆனால் அதுக்கு என்ன செலவானாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சித்தி அப்படின்னு சொன்னக்காகவும் தன்னோட தவறை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுது.